படைச்சாரு. அவரு படைக்கப்பட்டதை வச்சு நம்ம அவருக்கு திருப்பி கொடுத்தா இதுல என்ன பொருள் இருக்கு? ஸோ வித்தவுட் மீனிங்கே இல்லாத ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதை தொடர்ந்து செய்ய செய்யதான் நமக்குள்ள ஒரு பயம் வருது. ஏன்னா நாம செஞ்ச எந்த ஒரு விஷயமும் நம்மள காப்பாத்தவே இல்லை. நம்மள காப்பாத்தவே இல்லை. அப்ப தொடர்ந்து நம்ம என்னமோ செய்கிறோம். ஆனா எந்த பிரயோஜனமும் அதுல இல்லவே இல்லை. இப்ப வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் எதுவுமே நடக்கவும் இல்லை. அப்ப எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட கடும் விளைவுகளை ஏற்படுத்துது. ஏன்னா அமைதி மனசுல இல்லை, நம்பிக்கையும் இல்லை. ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேர்ல எடுக்கக்கூடிய முடிவுகள் முக்காவாசி நமக்கு சாதகமா அமையல. அப்ப நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமா இருக்கணும். சோ தெய்வத்தை வணங்கணும். எப்படிப்பட்ட வழிமுறைகளை வணங்கணும் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டோ உடலை வருத்தியோ இல்லாம இயல்பான நிலையில, எப்படி இயல்பான நிலையில வணங்கணும். சோ அந்த இயல்பான நிலையில வணங்கும் போது நம்ம மனசுல